எழுதுங்க. வாங்க வாங்க. அப்புறம் என்ன மச்சான்? என்ன கிளவி எப்படி பாக்குற? மாமா மச்சான் மாதிரியா இருக்கீங்க, அண்ணன் தம்பி மாதிரிலாம் இருக்கீங்க. ஊரே கண்ணு வைக்க போகுது. அதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்ற? அவன் கிடக்குறான், நீ வா. அவனை இழுத்துட்டு இந்த வயசுல இப்படி ஒரு கல்யாணம் தேவையாங்கிற தெரியுதுல்ல? நீ எதுக்கே வந்திருக்கா? சோத்த திண்டு போறதுக்கு தானே வந்திருக்கா? ஐயோ, எங்களுக்கு சோறு கிடைக்காதாக்கும். பஞ்சாயத்தார் வீட்டு கல்யாணம் வீடு ஏறி வந்து சொல்லிட்டு போனாரு. நாளைக்கு மூஞ்சில முடிக்க வேணாம். கிழமை செம்தியா இருக்குதான். நம்மள மாதிரியே ஒரு கிழமை கல்யாண காட்சின்னு பாத்துட்டு இருக்கானு. நம்மால முடியலையன்றே பொறாமதான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? அந்த பக்கம் ஒரு அருவா, இந்த பக்கம் ஒரு செவிடு. எப்பா தப்பா நேரத்துல உக்காண்டாப்பா. தங்கவேலு, எங்கடா நம்ம பசங்களை காணா? இங்கதானே விளையாடிட்டு இருந்தாங்க. டேய், அங்க ஒரு தேடிட்டு இருக்க, நீங்க என்ன இங்க தின்னுட்டு இருக்கீங்க? எழுந்துரு. என்ன ஊத்துறீங்க? நீங்க தெரியுதல, கம்மியா ஊத்துங்க. ஐயரு வந்தாரு, ஆட்டம் போட்டாரு. ஓம் சுபாய நமோம், ஏகதந்தாய நமோம், கபிலாய நமோம், கஜகங்காய நமோம், லம்போராய நமோம், விரகாய நமோம். பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. பொண்ணுக்கு தோழி நீ தானே, போய் வர சொல்ல பொண்ணு. நீ கடை போற, மாப்பிள்ள தோழி நீ தான் உட்காரு. ராஜாய நமோம், கணாதிபதியே நமோம். பொண்ண கூப்பிடுறாங்க, வாங்க. என்னம்மா இது? 60ஆம் கல்யாணம், அதுமா இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? அதானே. இல்ல, இந்த கிழவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுதே, ஒரு நாளாவது என்ன அடிச்சிருக்குமா? இல்ல நான் கேட்டு எதையாவது இல்லன்னு தான் சொல்லிருக்குமா? பொண்டாட்டி மாதிரியா வச்சிருந்துச்சு, என்ன ஒரு குழந்தை மாதிரி வச்சிருந்துச்சு. இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 60ஆம் கல்யாணம் வந்துருச்சு. அத நினைச்சு பார்த்தேன், கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. சரி சரி வாங்கட்ட, வாங்க, நீ கூட்டு போலாம். வாங்கடி, எனக்கு வெக்கமா வாங்கட்ட. ஏகதந்தாய நமோம், கபிலாய நமோம், கஜகங்காய நமோம், லம்போராய நமோம், விகடாய நமோம், விக்னராஜாய நமோம், கணாதிபதியே நமோம். ஓம் யுகமகேத்வே நமோம், கணாத்யக்ஷாய நமோம், பாலச்சந்திராய நமோம், கஜானனாய நமோம், ஓம் வக்ரதுண்டாய நமோம், ஓம் ஹேரம்பாய நமோம். ஐயரே, வேஷ்டி புதுசு, சட்டை புதுசு, துண்டு புதுசு, மாலை கூட புதுசு. பொண்ணு பழசா இருக்க. நான் என்ன பண்றது? இவளையே கேளுங்க. அவளதான் கேட்க சொல்றேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். அது இருக்கட்டும், இந்த சண்டையெல்லாம் ஆத்துல வச்சுக்கோ. முதல்ல மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கெட்டி மேளம் சொல்ல மாட்டீங்களா? கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே வத்னாமி சுபகே தொண்டீவ சரதாம் சதம். உங்க மகனையும் மருமகனையும் வர சொல்லுங்க. வாங்க வாங்க. இது யாரு கொடுப்பா பூவை? தீர்காஷ்மான் பவா, தீர்காஷ்மான் பவா. உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க. எந்திரிங்க, அவங்க வரட்ட குடு. வாங்கிக்கோங்க. நல்லாரு. தீர்காஷ்மான் பவா, சுமங்கலி பவா. குடு. பேரன் பேட்டி எல்லாம் வர சொல்லு. வாங்க. உங்க பேரன் பேட்டிங்களா? ரொம்ப குறும்பு பண்றான். நான் மந்தம் சொல்லிட்டு இருக்கதே சிண்ட பிடிச்சி எடுத்துட்டான். அப்படித்தான் இருப்பாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள என் பேரனுக்கு பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்துட்டேன்னா அத்தோட என் வேலை முடிஞ்சது. சொல்லுங்க, கால விழு. சந்திரா, நீ விழுமா? விழு. காலையை போட்டுக்க. நல்லா தீர்க்காயுசா 100 வயசுக்கு இருக்கணும். என்ன நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ற? ஐயா சொல்ற மாதிரி இல்லையே. எனக்கு இவ்வளவுதான்டா தெரியும். நீ வேணா இங்க ஐராரு, நான் வந்து அங்க மாப்பிளைய உட்கார்றேன். வேணாம், உனக்கு என்ன தெரியுதோ அதே திருப்பி திருப்பி சொல்றா. பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. உட்காரு. கூப்பிட்டோன்னு போக கூடாது. பாட்டி மாதிரி அழுவணும். ஏன் அழுவுற? யாராவது கேளுங்களா. ஏன் பாட்டி அழுவுற? இல்ல, கிழவனுக்கும் எனக்கும் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன அடிச்சிருக்குமா? ஐயோ, அப்புறம் எனக்கு மறந்து போச்சே. சொன்ன வரைக்கும் போதும், வாங்க போலாம். கெட்டி மேளம். அங்க கட்டற. ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம், ஓம் சுக்லாம்பரம். பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே, கல்லாதான் கற்ற கவி. மயில் குட்டி போட்டிருக்கே. உன் மயில் குட்டி போட்டிருக்கா? ஐயே, மயில் குட்டி போடலையே. தீனி வைக்கணும். தீனி உள்ள போனாதான் குட்டி வெளில வரும். அப்ப எனக்கு கொஞ்சோண்டு தீனி கொடுக்கறியா? சந்திரா, கிளாஸுக்கு இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள என்ன பேச்சு? அது இல்ல சார், என் மாமா மயில் குட்டி போட்டிருக்கா, என் மயில் குட்டி போடலையா, அதான் கொஞ்சோண்டு தீனி கேட்டேன். தீனி கேட்டியா?
உன்னை 2 பேரும் எழுந்து முட்டி போடுங்க. ம். நீங்க கவனிக்கிறீங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை இழித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எதுவும் செய்ய. குட்டி போட்டிருக்க. டேய், அங்கதானே முட்டி போட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படிங்க வந்தீங்க? போங்க. என்ன மாயாஜாலம் காட்டுறீங்களா? சொல்லக்கண்ணு, சந்திரா தலையில ஒரு கொட்டு கொட்டு. கொட்டுறான்றல்ல, கொட்டுறா. ஏண்டா இவன் கொட்டினது உங்களுக்கு சத்தம் காட்டுது? பாச்சா, நீ கொட்டினதா உங்களுக்கு சத்தம் கேட்கலையா? நீ கொட்டுற கொட்டு கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கேக்குற மாதிரி சத்தமா டான்னு கொட்டு. கொட்டுற சந்திரா, அவன் கொட்டினா மாதிரி 2 மடங்கு சத்தம் கேட்கணும். கொட்டு. இப்ப நீ கொட்ட போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? முளைச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள உனக்கு திமிர? கையை திருப்பு. சந்திரா பாவம்ல. இப்பவும் சொல்ற, நீ அவனை கொட்ட போறியா இல்ல திரும்ப என்கிட்ட அடி வாங்க போறியா? எவ்வளவு வேணா அடிங்க சார். நம்ம வீட்டுல எல்லார் ஜாதகத்தையும் பாத்துட்டேன், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ன ஆனான்னு இருக்கிறீங்க? சொல்லிவிடுறேன், பாட்டிமா வந்துருட்டுமே, அவளையும் வச்சு சொல்லிவிடுறேன். அவங்க எங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஊர்ல நடக்கிற விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு நேரம் சரியா இருக்குது. மொத்தத்துல என்ன ஊர் சுத்திங்கிற இந்த ஜோசியக்காரரை வர சொன்னது மறந்தே போச்சு. வயசானவே அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிரு. எங்க போயிட்டு வரே? வீடு விடா போய் ஆம்பளையாட்ட போந்துட்டு வர்ற. பேர் வச்சிருக்கிற மாதிரி மொத்தம் கலியமூர்த்தின்னு. ஏன் என் பேருக்கு என்ன குறைச்சலாம்? குறைச்சலா ஒண்ணும் கிடையாது, கரைச்சலா இருக்குது. சும்மா இருங்க. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுக்காக எனக்கு அரடவுசர் மாட்டி சொக்கா போட்டு அழகா கிராப்பு வெட்டி கலியமூர்த்தின்னு பேர் வச்சு கலியமூர்த்தி கலியமூர்த்தின்னு எங்க அப்பா எவ்வளவு வாய் நிறைய கூப்பிடுவார் தெரியுமா? உன் பழைய பஞ்சாங்கத்தை மூடுமா, நீ பாரியா? இந்த ஐயா புது பஞ்சாங்க பாரு. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதோ பாருங்க பாட்டியம்மா, உங்க பேத்தி சந்திரா ஜாதகத்தை பார்த்ததுல இருந்து ஒரு 12 வருஷம் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கணும். சேர்ந்து இருந்தா அது உயிருக்கே ஆபத்து. கடவுளை என்ன நான் சொல்லல, ஜாதகம் சொல்றது. என்ன சொல்ற? ஆமா பாட்டிமா, ஒரு 12 வருஷம் பிரிஞ்சிருந்தா அதுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. தங்கவேலு, என்னப்பா இது? ஏமா 60ஆம் கல்யாணத்து வந்திருக்காங்களே சரசு சித்தி, அவங்க கூட சந்திராவை பட்டணத்துக்கு அனுப்பி வச்சு அங்கேயே அவளை படிக்க வைக்கலாமே? எனக்கு அதுதாங்க நல்லதுன்னு படுது. என் பேத்தி பிரிஞ்சிருக்க எனக்கு மட்டும் என்ன மனசா கேக்குது? கிளியாம்பா சொன்ன மாதிரி அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பேசாம பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். வேற என்ன பண்றது? ஜாதகம் அப்படி இருக்கே. உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன், சந்திராக்கு மட்டும்தான். சந்திரா பட்டணத்துக்கு கூட்டு போறாங்கடா. உனக்கு எப்படிடா தெரியும்? நான் தானே பார்த்தேன், வண்டியில கூட்டு போறாங்கடா. சொல்ல கேளுமா, குடிவேல முடிக்காதுமா. இந்த வீட்டு மருமக வரப்போறாளாம், கடதாசிக்கு. ஐயா, சந்திரா வரப்போறாளா? செலகன் எங்க காணா? அதான் பின்னாடி மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சு. முதல்ல அவங்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். மணப்பாற மாடு கட்டி மயவரம் ஏறு பூட்டி. செலகன் என் கால்ல விழுடா. என்ன பாட்டி? சந்தோஷமான சமாச்சாரம் கொண்டாந்துருக்கா, கால்ல விழுடானா? சாணின்னு கூட பார்க்காம கால்ல விழ சொல்லணும், சந்தோஷமான இருக்கும். அப்ப விழுந்துட வேண்டியதுதான். விழு 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 விழு. சந்திரா வரப்போறாளாண்டா, கடதாசி வந்திருக்கு. அவ வரப்போறாங்கிறதுக்கே கீழே விழுந்து எந்திரிக்கலையே, வந்துட்டானா? டேய் போடுடா, எந்திரடா, எந்திரி. எங்க குடுபாட்டி? குடுபாட்டி பாட்டி பாட்டி. இந்த பாரு, கடதாசி பூரா செல்லக்கண்ணு 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 செல்லக்கண்ணுன்னு ஸ்ரீராம ஜெயம் மாதிரி எழுதியிருக்காடா. குடுபாட்டி பாட்டி பாட்டி. அங்க பாரு, தாத்தா வந்து தாத்தா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்கிட்டே விளையாடியா?
என்ன பாட்டி சந்திரனை பத்தி ஒரு வார்த்தையாவது எழுதிருக்காளா? சாணியும் கூட பார்க்காம கால்ல வச்சிட்டியா? போ பாட்டி. போட போக்கத்தவனே, நம்ம கிழவன் பேரை ஒரு நாளாவது நான் சொல்லி இருக்கிறேன்னா, என் பேத்தி எனக்கும் மேலடா, கட்டிக்க போறவன் பேரை எழுத கூட கூடாதுன்னு விட்டுருக்கா. முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. அப்படி டவுசர் பையில கைய விடு. ஏன் அங்கதானே வீடு இப்படி இருக்கு, அதை எர்றா. சந்திரா முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. என்னடா அது புல்லு கடை கீழே போட்ட? நீ தூக்குறதுதான். எது நான் தூக்குவா? சந்திரா வேணும்னா நீ தூக்கல, நான் தூக்குறேன். தூக்கவா? சரி சரி, என் தலையில தான் தூக்கு. இருப்பா இருப்பா இருப்பா. போப்பா. சந்திரா முன்ன மாதிரி உன்கிட்ட பேசணும் அவ்வளவுதானடா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. முறைக்காதடா சொல்றேன். முதல்ல இந்த சட்டையை வெட்டி அவுத்து போட்டுற. முழுக்கை சட்டையும் முழுக்கால் டோசரும் வாங்கி மாட்டிக்கிற. அப்புறம் இந்த குச்சி வச்சு பல்லு விளக்குறதெல்லாம் விட்டுற. இந்த புருஷு இருக்கு பாரு, புருஷு, அதை வச்சுதான் விளக்குற. இந்த ஏனத்தை பிடிக்கிற. அப்புறம் இந்த முடியல அப்படி இருக்கப்படாதா, மகன் இருக்காம சிரிக்கிறாங்க பாரு டவுன்ல, அந்த மாதிரி கட்டிச்சுக்கணும். நாளைக்கு உன்னை டவுன் கூட்டி போய் முழுசா ஆளே மாத்தணும். நிறைய வேலை இருக்குப்பா. ஏண்டா புள்ளப்பான, உனக்கு என்ன ஏத்த இருந்தா புல்லுகிட்ட அவன் தலையில தூக்கி விட்டுட்டு நீ கையை வச்சுட்டு வருவேன். இரு போய் தலைவர்கிட்ட சொல்றேன். மிரட்டின புண்ணாக்க தின்ட்டு வந்து பேசுறான் பாரு பேச்சு. அவர் தன்னை தானே அடிச்சுக்காரு, பார்த்து சும்மா இருக்கிறீங்க. வேண்டாம், தப்பு என் மேலதான். அந்த சாட்டை கூட நானே அடிச்சுக்கிறேன். கூடவே இருந்து வளர்த்த அடிமை நாய் ஒண்ணு போலீஸ்ல மோப்பம் பிடிச்சு நம்ம தோழில காட்டி கொடுத்திருக்கு. அந்த நாயை வளர்த்த பாவம் என்னோடதா. அவனுங்களை ஒளிச்சு கட்டாம இவனுக்கு வந்து நிக்கிறானுங்களே, இந்த தண்டைச்சோறுகளை வளர்த்தது என்னோட பெரிய பாவம்டா. இதுக்கெல்லாம் தண்டனை நானே வேண்டாம் கொடுத்துக்கணும். நானே கொடுத்துக்கிறேன். இதை நான் பண்ண பாவம்டா. வேண்டாப்பா, அந்த ஆள் காட்டி நாய் மட்டும் இல்ல, நம்மள எதிர்த்து எவனாலும் அவனை அழிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ப்பா. நீங்க கவலை விடுங்க. டேய் நாய்ங்களா, வாங்கடா. காலையில ஏதோ தேங்காய் பால் ஊத்தி பணியாரம் சாப்பிட்டுருக்காயா. குழந்தை கோலமா? இல்ல, கோல மாவு. என்னது கையில ரெண்டு? ஒண்ணு பெருக்கிறதுக்கு, இன்னொன்னு உனக்கு. எனக்கா? நீ பார்த்து அன்பா கொடுக்கிற பொருள் எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேம்மா. பரவாயில்ல கண்ணே, நாளைக்கு திருப்பி வரேன். செருப்படுத்தி வை, வாங்கிட்டு போறேன். எவன் பார்த்தானோ